வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல் பாடத்தில் பயிற்சி 7.1 முதல் மற்றும் இரண்டாம் கணக்குகள் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5.7 ஆகும். அதன் வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ உருளையோட ஆரமும் உயரமும் மதிப்புகளில் கொடுக்கல, என்னதான் கொடுத்துருக்காங்க, வீதத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வலைப்பரப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வலைப்பரப்பை வச்சு நம்ம என்ன செய்யணும், உருளையோட ஆரமும் உயரமும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஆரமும் உயரமும் என்ன வீதத்தில் கொடுத்துருக்காங்க, 5.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கிட்டோம். ஆரத்தை என்னன்னு சொல்லுவோம், ஆறுன்னு சொல்லுவோம். உயரத்தை வந்து ஹச்சுன்னு சொல்லுவோம். அப்போ 6:h = எவ்வளவு, 5:7. எப்போவுமே நம்ம விகிதத்தை எப்படி எழுதலாம், பின்ன வடிவில் நம்ம எழுதலாம். அப்போ 6:h எப்படி எழுதலாம், r/h. அதே மாதிரி 5:7 5/7. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், குறுக்க பெருக்க போகிறோம். குறுக்க பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 5h = 7 r. இப்போ ஹச்சை மட்டும் வச்சுட்டு 5 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டு வரும்போது அது என்ன வரும், வகுத்தலில் வந்துடும். இப்போ h = என்ன கிடைக்கும், 7r/5. சரியா? இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், உருளையோட வலைப்பரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதை நம்ம எழுதிக்குவோம். இப்போ உருளையோட வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, 2πrh. அப்போ 2πக்கு பதிலாக 22/7. r வந்து rனே வச்சுக்குவோம், ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஹச்சுக்கு பதிலாக 7r/5. இந்த இடத்துல உருளையோட வலைப்பரப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். என்னென்னு கொடுத்துருக்கான், 5500 கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு நேராக நம்ம 5500 எடுத்துட்டோம். இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக நம்ம மதிப்புகளை பிரதிக்கிட்டுருக்கோம். இப்போ 7 என்ன செஞ்சிடலாம், நம்ம அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுத்துட்டோம்னா மீது என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள், 5200 = 2 × 22 × 6 × 6. அப்போ r² இருக்கும். இப்போ r² மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வருவோம். இடது பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும், கீழே இருக்கக்கூடிய நம்பர்லாம் மேலே வந்துடும், மேலே இருக்கக்கூடிய நம்பர்கள் கீழே வந்துடும். அப்போ இது எப்படி வரும் பாருங்கள், 5500 × 5 வகுத்தல் மேலே இருக்கக்கூடிய 2 × 22. அப்போ 11ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்தினோம்னா 2 11 22, 5 11 55. அந்த 2 0வும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். மறுபடியும் ஓ 2 2, எத்தனை 2, 500, 252 500. மறுபடியும் இந்த 2 வச்சு ஓ 2 எத்தனை 2, 250, 125 2 250. இப்போ எதெல்லாம் மீதம் இருக்குது பாருங்கள், 125ம் 5ம் மீதம் இருக்குது. அப்போ 125ஐயும் 5ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 625. இப்போ 625க்கு நம்ம வர்க்கமூலம் பார்க்கணும். எந்த 2 நம்பரை பெருக்குனா 625 வரும், 25ஐயும் 25ஐயும் பெருக்குனா தான் 625 வரும் இல்லையா? அப்போ r வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 25 சென்டிமீட்டர். சரியா? இப்போ அடுத்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிக்கணும், உயரம் கண்டுபிடிக்கணும். உயரம் h வந்து இங்கே என்னென்னு வச்சுருக்கோம், 7r/5ன்னு வச்சுருக்கோமா? அப்போ இங்கே ஆறுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், 25 போட போகிறேன். இந்த ஆறுக்கு பதிலாக என்ன போட்டோம் பாருங்கள், h = 7 பெருக்கல் இந்த ஆறுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டோம், 25/5. ஓரஞ்சா 5, ஐயஞ்சா 25. இப்போ 7ஐயும் 5ஐயும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன வந்துடும், 35 சென்டிமீட்டர். அப்போ அந்த கணக்கில் ஆரம் எவ்வளவு, 25 சென்டிமீட்டர். உயரம் வந்து எவ்வளவு நம்மளுக்கு, 35 சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு போகலாமா மாணவ செல்வங்களே. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர். மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த பரப்பில் 6/5 பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கதை நம்ம முதல்ல எழுதிக்கலாம். உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1848 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா, 2πrh + r = எவ்வளவு, 1848. அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மேலும் அதன் வலைப்பரப்பானது எப்படி இருக்கான், மொத்த பரப்பில் 6/5 பங்கு. அப்போ வலைப்பரப்பு வந்து எப்படி இருக்குது பாருங்கள், வலைப்பரப்பு = மொத்த பங்கு 6/5. எதில், மொத்த புறப்பரப்பில் இத்தனை பாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 5/6. மொத்த புறப்பரப்பு நம்மளுக்கு இங்கே எவ்வளவு, 1848. இப்போ மொத்த புறப்பரப்பு வர இடத்துல நம்ம என்ன போட்டுடலாம், 1848 போட்டுடலாமா? இப்போ என்ன செய்யலாம், அடி கொடுக்கலாம். இங்கே 6ஆம் வாய்ப்பாட்லேயும் இதையும் நம்ம அடி கொடுக்கலாம். 1 6, இங்கே என்ன வரும், 3 18. அடுத்து 4 போகாது, அப்போ 0 சேர்த்துட்டோம்னா 48. 8 48 போட்டுட்டோம். சரியா? இப்போ மீது என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 5ம்
இங்கே 308 இருக்குது. அப்போ வலைப்பரப்புக்கு அதாவது என்னது உருளை இல்லையா, உருளையோட வலைப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து 2πRH. இப்போ வலைப்பரப்புக்கு நேராக 2πRH ஈக்குவல் டு 5 பெருக்கல் 308 1540 அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்த மொத்த புறப்பரப்பை நம்ம எழுதிக்குவோம். மொத்த புறப்பரப்பு எவ்வளவு 1848 இல்லையா, எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த இதில் 2πRH + R, இந்த 2πRஐ உள்ள அப்படியே பெருக்க போகிறோம், ஹச்சோடையும் ஆரோடையும். 2πRஐ ஹச்சோட பெருக்குனா என்ன வரும் 2πRH, 2πRஐயும் ஆரையும் பெருக்குனா 2πR² ஈக்குவல் டு 1848. இந்த இடத்துல இந்த 2πRHக்கு பதிலாக நான் என்ன போடலாம், இந்த இடத்துல பாருங்கள் 2πRH எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1540 கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த மதிப்பை அப்படியே போட போகிறேன். 1540 + 2πR² ஈக்குவல் டு 1848. இப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுவோம், வலது பக்கம் கொண்டுட்டு போனால் என்னதாயிரும் மைனஸாக நம்மளுக்கு வந்துடும். அப்போ 2πR² ஈக்குவல் டு 1848 கழித்தல் 1540. இப்போ இதை கழிச்சோம்னா இதுக்கு பதிலாக 2 பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் R² ஈக்குவல் டு இதை கழிச்சோம்னா 308. நம்மளுக்கு R² தான் வேணும். அப்போ இந்த 2/22/7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது கீழே இருக்கக்கூடிய 7 என்ன செஞ்சிடும் மேலே போயிடும், மேலே இருக்கக்கூடிய 2 22 நம்மளுக்கு என்ன வந்துடும் கீழே வந்துடும். அப்போ 22ஆல் நம்ம அடி கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் 14. 22 வந்து 14ஓட பெருக்கணும்னா 308 வரும். அப்புறம் மறுபடி 2ஆம் வாய்ப்பாடால் அடி கொடுக்கும்போது 2 7 2 14. அப்போ R² வந்து என்ன கிடைக்கும் பாருங்கள் 7 பெருக்கல் 7 எவ்வளவு 49. அப்போ R வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 7. இப்போ இந்த ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். கணக்கில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆரமும் உயரமும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம் 6 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. உயரத்தை எதில் கொண்டு போய் கண்டுபிடிப்பீங்க, இந்த 2πRH இருக்கு இல்லையா, இதில் 6க்கு பதிலாக இந்த 7 போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் H என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, அப்போ 2 பெருக்கல் 22/7 பெருக்கல் இந்த 6க்கு பதிலாக என்ன போடுவீங்க 7, H ஈக்குவல் டு 1540 அப்படின்னு போடணும். இந்த போய் போட்டோமா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் H தான் வேணும். அப்போ மற்றதான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அங்கேயே நம்ம 7 கேன்சல் பண்ணிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள் 7 அடித்து கொடுத்துடலாம். அப்புறம் 22ஐயும் இதையும் நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வகுக்கும் போது 70 கிடைக்கும். 2 35 2 எவ்வளவு நம்மளுக்கு 70. அப்போ H இருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு 35. அப்போ அந்த கணக்கில் ஆரம் வந்து எவ்வளவு 7 மீட்டர், உயரம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 35 மீட்டர். நன்றி மாணவர்களே.